நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி.எப். சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, களத்தில் குதிக்கின்றார் அமித்ஷா, திருப்பரங்குன்றம் விஷயத்தை கையில் எடுக்கின்றார், தமிழகம் வருகின்றார், திராவிட மாடல் ஆட்சிக்கு சாவு மணி தான். இதை நான் சொல்லலைங்க, அண்ணாமலை அவர்கள் தானுங்க தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல அழகா விளக்கி இருக்கின்றார். முதல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்றத ஒரு நிமிஷம் நீங்க கேட்டு வந்துடுங்க. அதற்கு பிறகு அமித்ஷாவுடைய அதிரடிகள் எப்படி இருக்க போகுது, அதன் மூலமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு என்னவெல்லாம் சிக்கல் வரப்போகுது அப்படின்றத விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு சம்பந்தமாக பிரீஃப் பண்ணியிருக்கிறோம். என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இங்க இருக்கு, இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவேளை நான் போறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கைகலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்க பின்னாடி போயிட்டாங்க. சரி, 144 இருக்கா, நாங்கள் மதிக்கிறோம், பின்னாடி போயிட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த 144 ஃப்ராடு, இவ்வளவு தவறுகளை செய்யவிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணாமலை என்ன சொல்றாரு தெரியுதுங்களா? தேவையில்லாம தமிழகத்தை கலவர பூமியாக மாத்தி இருக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தியிருக்க வேண்டும், ஆனால் அமுல்படுத்தவில்லை. இப்படி அமுல்படுத்தாததுனால நீதியரசரை பொறுத்த வரைக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படைய நம்ம தமிழக மக்களுக்கு பாதுகாப்பா அனுப்பி இருக்கிறாங்க. மாநில அரசாங்கம் காப்பாத்தலன்னா நீதிமன்றங்கள் காப்பாற்றும் மக்களை, நீதிமன்றம் காப்பாத்தலன்னா மத்திய அரசாங்கம் காப்பாற்றி ஆக வேண்டும். அதனால ஒவ்வொரு குடிமகனிடத்திலும் சம்பளம் வாங்குகின்ற ஒவ்வொருத்தரும் அந்த குடிமகனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசாங்கமானது நீதிமன்ற உத்தரவையும் மதிக்கல, தமிழக மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கல. மத்திய தொழில் பாதுகாப்பு படையானது கூட வந்துடுச்சு. ஆனா எங்களுக்கு நீதிமன்ற ஆர்டர் இருக்குது, நாங்க மலை மேல தான் போவோம் அப்படின்னு தொழில் பாதுகாப்பு படைகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவை எடுத்துக்கிட்டு தமிழக காவல்துறையை மீறி மேலே ஏறிந்தாங்கன்னா பிறகு காவல்துறையோ மத்திய தொழில் பாதுகாப்பு படை 2 பேரும் மோதிக்கிட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் உடைச்சி பேசலாமே. தமிழக காவல்துறைக்கு எந்த மாதிரியானலாம் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு என்ன மாதிரியான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா காவல்துறைக்கு அவங்களுக்கே உரிய பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால காவல்துறை மற்றும் தொழில் பாதுகாப்பு படைக்கு இடையில ஒரு மோதல் ஏற்பட்டிருந்தா தமிழக காவல்துறைக்கு எவ்வளோ அவமானம், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டினுடைய மானம் நாரி இருக்குமா இல்லையா? ஆனா மத்திய தொழில் பாதுகாப்பு படையை பொறுத்த வரைக்கும் ராணுவ ரீதியாக பயிற்சி பெற்றிருப்பதனால எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படியெல்லாம் வரும், அதுக்கு நாம காரணமாக கூடாது என்பதனால நாங்க திரும்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதிர்ச்சியா திரும்பி போயிட்டாங்க. இல்லை என்றால் என்ன ஆயிருக்கும்? அதனால தான் அண்ணாமலை சொல்றாரு, தொழில் பாதுகாப்பு படையும் காவல்துறையும் மோதிக்கிற நிலைக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு யார் பொறுப்பு, யார் வழி நடத்துறாங்க? நம்ம அமித்ஷா அவர்கள். அப்போ தமிழகத்துல என்ன நடக்குது என்பதை பற்றி நம்ம சொல்லித்தானே ஆகணும். அதனால தான் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீதி வழங்கப்பட்டிருக்குது. எங்கே வழங்கப்பட்டிருக்குது? அதை நான் சொன்னா கூட தப்பா நினைப்பீங்க நீங்க. அது அண்ணாமலையே சொல்றாரு, நீங்க கேட்டு வந்துருங்க. நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இங்க நீதிமன்றத்துல. ஆனா தரையில மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்துல முதலமைச்சர் அதை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி லாட்டி சார்ஜ் மண்டை உடைந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி எஸ்ஜி சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல காயம் பட்டிருக்கின்றார்கள். எதற்கு இவர்கள் அநியாயம் பண்றாங்க கேட்டா எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர். நம்ம பக்த கோடிகளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக பாஜக தலைவரெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா காவல்துறை இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. 2வது போராட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன். தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும், எங்களுக்கான உரிமை நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது, தீர்ப்புக்கு பிறகும் நீங்க நடைமுறைப்படுத்தலைன்னா அப்புறம் எங்களுக்கு போராடுவதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் போராடுவதற்கு அனுமதி அளிக்கவே இல்லை. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏமாற்று வேலையில் ஈடுபட்டு
பாஜக நிர்வாகிகளை அதிரடியாக கைது பண்றாங்க. இப்படி எச் ராஜா அவர்களை, அதுக்கப்புறம் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்களெல்லாம் அதிரடியாக கைது பண்றாங்க. இப்படி பாஜக தலைவர்களை கைது பண்ண உடனே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் இல்லை திமுக அலுவலகத்துக்கு முன்பாக போராடுகின்றார்கள். அப்படி போராடுறவங்களை ஜனநாயக முறைப்படி என்ன பண்ணியிருக்கணும், அழகா அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் குடோன்ல வச்சிருந்தோ இல்லை கல்யாண மண்டபத்தில் வச்சிருந்தோ விட்டுருக்கணும். ஆனால் அரெஸ்ட் ஆகாதவங்களை அடிச்சிருக்கிறாங்களாம், மண்டையை உடைச்சிருக்கிறாங்களாம், ரணகாயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்களாம். நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு நமக்கு கிடைத்திருந்தாலும் தரையில அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலையா. அதனாலேயே பாத்தீங்கன்னா நம்ம அமித்ஷா அவர்கள் களத்துல இறங்குகின்றாரா. இதுக்காக மட்டும் கிடையாது, அடுத்தது என்ன சொல்றாருன்றத நம்ம அண்ணாமலை சொல்றதை நீங்களே கேட்டு வந்துருங்களேன். இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு, நியாயமான முறையில் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தட்டி பறிக்கிறாங்க. வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக மத்திய அரசும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உள்துறை அமைச்சரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நீதி அரசர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபட நாடகம் எத்தனை நாளைக்கு போகும் என்பதை பொறுத்திருந்து. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சிக்கந்தர் தர்கா கிடையாது, அது கோயிலுக்கு சொந்தமானது, அங்க மசூதியே வேண்டாம் என்று சொல்றோமா, இல்ல படியில ஏறி போக கூடாது என்று சொல்லிட்டு இஸ்லாமியர்களை தடை பண்றோமா, இல்ல ஒட்டுமொத்த நிலமும் நமக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகின்றோமா? இல்லையே. எந்த விதமான மத கலவரத்துக்கான அடையாளமும் இல்லை, எந்த விதமான பொது சொத்துக்கும் நம்ம சேதம் விளைக்கவில்லை. ஏதாவது கடைகள் உடைச்சிருக்குமா, ஏதாவது பஸ் உடைச்சிருக்குமா, ஏதாவது ட்ரெயின் மடக்கிருக்குமா, இல்ல பொதுமக்களுக்கு இடைஞ்சூறா இருந்திருக்குமா? ஆனா நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய காவல்துறையானது நடைமுறைப்படுத்திச்சா? அதற்கு பதிலாக நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜனநாயக பூர்வமாக போராடுகின்றவங்களுக்கு பேரிகார்டை போட்டு பாத்தீங்கன்னா தடுக்குதான். 10 பேரிகார்டுகள் 1 by 1 போட்டு நீங்க எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீதிமன்றம் தந்த மக்களுக்கான உரிமையை கூட இந்த அரசாங்கம் நசுக்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆர்டிகல் 25 ஆனது ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படை உரிமைகளை பாத்தீங்கன்னா ஒரு மாநில அரசாங்கம் பறிக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கமானது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? இல்ல மத்திய உள்துறை அமைச்சகம் தான் பாத்தீங்கன்னா கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்குமா? அதனால தமிழகத்துல என்ன நடக்குது? ஏன்னா எந்த இஸ்லாமியரும் பாத்தீங்கன்னா எப்பா நீங்க ஏமா மலையில போய் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னு கேட்டது கிடையாது, அங்க போக கூடாதுன்னு சொன்னது கிடையாது, எங்க நிலத்தை ஏன் எடுக்கிறீங்கன்னு சொன்னது கிடையாது, எந்த மசூதிக்கு முன்பாக போய் போராடல, எந்த ஒரு காவல்துறை முன்பாக போய் போராடல. ஆனா நான் எப்படி தீர்ப்பு நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுகின்ற போது பேரிகார்டை வச்சு தடுப்பது, அடிப்பது, கைது செய்வது, இப்படி காவல்துறையானது கண்ணியமற்ற முறையில் நடக்குது. இந்த கண்ணியமற்ற முறை நடப்பதற்கு யாரு காரணம்? ஐயா ஸ்டாலின் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அந்த வழக்குல நீதியரசரை பொறுத்த வரைக்கும் உத்தரவிடுகின்றார். ஏப்பா மலை மேல போய் நீங்க தீபம் ஏற்றுங்க, ஒரு 10 பேர் போங்க, அதுக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையானது பாதுகாப்பு அளிக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்க ஜி.ஆர். சாமிநாதனை விசாரிப்பேன்னு சொல்றாங்க. அப்படி விசாரணைக்கு வருகின்ற அந்த தருணத்துல நேத்து போட்ட 144 நீக்கிடுறாங்க. ஆனா தமிழக அரசாங்கமானது 144 இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்றாங்களாம். நீதிமன்றம் நீக்கினதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் கருத்திலேயே கொள்ளவே இல்லையா. அதனால என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்படியாக நீதிமன்ற உத்தரவை நீங்க அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்றவங்களையும், இல்ல கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களையும் அதிரடியா பாத்தீங்கன்னா கைது பண்றாங்களாம். ஆனா 144 தடை உத்தரவு இருக்குது அப்படின்னு காவல்துறையினர் ஏமாத்துறாங்களாம். எப்படி ஏமாத்துறாங்க கேட்டீங்கன்னா, 144 தடை உத்தரவானது நீதிமன்றத்தின் மூலம் நீக்கப்பட்டிருந்தால் நாங்க அதை எடுத்து மேல்முறையீட்டுக்கு போறோம். அப்ப மேல்முறையீட்டுக்கு போறோம்னா அப்படின்னா பாத்தீங்கன்னா 144 உத்தரவு இருக்குத்தானே செய்யுது அப்படின்னு ஒரு போலியான 144 உத்தரவு இருப்பது போன்றவே காட்டிக்கொண்டு ஒட்டுமொத்த பாஜகவினரும், ஒட்டுமொத்த பக்த கோடிகளும், ஒட்டுமொத்த RSS காரங்களையும் பிஜேபி காரங்களையும் கைது பண்ணுகின்ற நடவடிக்கையில இந்த திமுக அரசாங்கமானது ஈடுபட்டு விட்டுதான். அது மட்டும் கிடையாது, கைது பண்ணவங்க மீது 7 பிரிவின் கீழாக வழக்கு தொடுத்திருக்கின்றார்களாம். 144 கிடையாது, அதுவே ஒரு பொய் தான். அதோட காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் 144 தடை உத்தரவு நீக்கிவிட்ட பிறகு
திருப்பரங்குன்றம் மலைக்கு அருகாமையில் யாரும் ஒன்று கூட கூடாது என்று அறிவிப்பும் அறிவிக்கல. இப்படி திருப்பரங்குன்றத்துக்கு யாரும் வரக்கூடாது என்ற அறிவிப்பும் அறிவிக்கல, ஒன்னா கூடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா நீதிமன்ற தீர்ப்பு எடுத்துக்கிட்டு வழுக்கேற்ற தூணுக்கு அருகாமையில் போகின்ற போது யாரும் போகக்கூடாது, 6 மணி ஆகி போச்சு, 6 மணிக்கு மேல சட்ட ஒழுங்கை கெட்டுப்படும், நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீரென வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு அடிப்படையை வச்சு எல்லாரையும் தடுத்து நிறுத்துறாங்களாம், அதிரடியா கைது பண்றாங்களாம். அதனால திமுக அரசாங்கமானது தேவையில்லாம இந்து இஸ்லாமியர் பிரச்சனையை கிளப்பி நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை கூர்ந்து கவனிச்சிருக்காங்க, மத்திய அரசாங்கம் கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. திமுக அரசாங்கமானது எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. 18ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகின்றாரு. இன்னும் பல கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இணைக்க போறாரு. அதிமுக குளையும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போறாரு. அதோடு வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை விஷயம் தொடர்பாகவும் தமிழக மக்களுக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு உறுதிமொழி அளிக்க போறாரு. அந்த உறுதிமொழியானது திமுக எதிராக தான் இருக்க போது, திமுக ஆட்சிக்கு எதிராக தான் இருக்க போது. அதனால பொங்கலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்ல செய்தி விரைவாக கிடைக்குமா. அதனால அமித்ஷா பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை விஷயத்துல அதிரடியா இறங்கியிருக்காங்களா. அது மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சியானது மதவெறியை தூண்டுது, மக்களை மதத்தால் பிரிக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களாம். ஆனா ஆக்சுவலா வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்வதே திமுக தானா. 2 மக்களுக்கிடையே மோதலை உருவாக்கும்படியாக நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத திமுக தான் இத்தனை போராட்டத்துக்கும் காரணமா இருக்குதான். ஆனா பாஜக மீது பழி போடுகின்றார்களாம். இதுவே சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனையா இருந்தா இந்நேரம் திமுகவே வந்து பாத்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணிருக்காது, நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காது. இப்படி சிக்கந்தர் தர்காவுக்கு ஆதரவாக இன்னைக்கும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு, ஆனா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு ஆதரவு வந்திருக்குதோ அவங்கள கைது பண்றாங்களாம். அப்போ ஒரு மாநில அரசாங்கமானது நடுநிலையா இல்லாத போது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவிப்பது நம்ம அண்ணாமலைக்கும் நம்முடைய நயினார் நாகேந்திரனுடைய கடமையா இருக்குது. அதனால இங்க என்ன நடக்குது என்பதை பற்றி நம்ம அமித்ஷா சொல்லியிருக்காங்களாம். 18ஆம் தேதி வருகின்ற போது திமுக அரசாங்கத்துக்கு சூடு வச்சுட்டு தான் போவாரு அப்படின்றது அண்ணாமலை எண்ணம். அப்படி இல்லைன்னா எத்தனை நாளைக்கு திமுக அரசாங்கம் வந்து ஆட போகுது, எல்லாவற்றுக்கும் முடிவு கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பாத்துக்கிறாரு, மோடி பாத்துட்டு இருக்காரு, மத்திய அரசாங்கம் பாத்துட்டு இருக்குது. கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்ற விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. ஆனால் திமுகவுடைய பரிவாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யார் தெரியுமா அப்படின்னு பேஸ்புக்ல கெத்தா போட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக இந்துக்கள் வாக்கு வங்கிய இந்த திமுக காரங்க இழந்து கொண்டு வருகின்றார்கள். ஒட்டுமொத்த இந்துக்களும் தமிழகத்துல 75%, 75% பேரும் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் ஓட்டு போட போறது கிடையாது. எப்படியா இருந்தாலும் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் 60% பேர் ஓட்டு போடுவான். ஆனா 60% பேர்ல ஒரு 10% பேராவது வந்து பாத்தீங்கன்னா திமுக வேண்டான்னு முடிவெடுக்க மாட்டான் மத அடிப்படையில. அப்போ திமுக இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில ஒரு 10% வாக்கு திமுகக்கு விழாது. இந்துக்கள் என்ற அடிப்படையில, இந்துக்களை வஞ்சித்திருக்கின்ற அடிப்படையில விழலனா திமுக நிலைமை என்ன ஆகும்? அடுத்த தேர்தலில் 1%, 2% மற்ற பெரிய கட்சியை விட அதிகமா வாங்கினாவே வெற்றி பெற்று விடலாம். ஆனா 10% இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருப்பரங்குன்றம் மலையின் அடிப்படையா வச்சு விழிப்புணர்வு அடைஞ்சா கூட திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதனால திமுக காரங்க திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏத்தணும்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உரிமை கிட்ட போய் பார்த்தா பேட்டி எடுத்து போட்டு இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சாதனைங்கிறாங்க. ஆனால் அந்த சாதனை தேர்தல் சமயத்துல வேதனையாகும். இல்ல அதற்கு முன்பாக அமித்ஷா களமிறங்கினாலும் அது அவங்களுக்கே பெரிய சோதனையாகும். ஒருத்தந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் சொல்லிட்டு அமித்ஷா களமிறங்குறாரு, திருப்பரங்குன்றம் விஷயத்தை கையில் எடுக்கிறாரு, திமுகவுக்கு கட்டம் கட்டுறாரு அப்படிங்கிறாங்க. என்ன கட்டத்தை கட்ட போறான்னு தெரியல. இந்த 4.5 வருஷமா எதுவுமே கட்டல. புதுசா என்ன கட்டம் கட்ட போறாங்கன்னா பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்பான உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா திமுக பரிவாரங்கள், அதாவது கூட்டணி கட்சிகள் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக என்ன கருத்து தெரிவித்திருக்கின்றார்களோ அந்த கருத்தானது அடுத்த வீடியோவில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுடன் இணைந்திருங்க. பார்த்தவர்களுக்கு நன்றி.